சவுண்ட் ஒழுங்கா நான் கதைக்கிறதுக்கு தெளிவா கேக்குது தானே? ஓம் ராஜேந்திரன். ஓகே ஓகே. ஸோ இப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த ஒர்க் ஷாப் என்னத்துக்குன்னா, இப்போ நாங்கள் ஒரு வருஷம் வந்து கொலோகியோ பார்த்தோம்னு சொல்லி ஒரு ரொபோட்டிக் கம்படிஷன் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வளமையான செய்யறாங்கன்னா சிம்பிளான ஒரு லைன் ஃபாலோவிங்கோட முடிக்கணும். நாங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் இயர் வந்து தனி ஒரு லைன் ஃபாலோவிங்கும் ஒரு கேர்வான பார்ட்டும் தான் வச்சிருந்தாங்க. இப்போ அதில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இப்போ லைன் ஃபாலோவிங் ஸ்டார்ட் பண்றது வந்து ஈஸியா இருக்கணும்ன்றதா அப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் அடுத்த வருஷம் வந்து சின்ன ஒரு ஜங்ஷனை டிடெக்ட் பண்ணி அதை வச்சு ஒரு டிசிஷன் எடுக்கிற மாதிரி வச்சிருந்தோம் நாங்கள் போன வருஷம். ஸோ இந்த முறை என்ன செஞ்சிருக்கிறோம்னா அந்த லைன் ஃபாலோவிங்கோட சேர்த்து ஒரு சின்ன மேஸ் ஒன்று சால்வ் பண்ற மாதிரி செஞ்சிருக்கோம். இப்போ அதுல இப்போ அதுல உங்களுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, மற்றது இதை எப்படி சிம்பிளா செய்யக்கூடிய மாதிரி இருக்கும், ஒரு ரோபோட்டை பில்ட் பண்ணக்கு நீங்க என்னென்ன விஷயங்களை கன்சிடர் பண்ணணும்ன்றதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சரிதானே? அப்ப இந்த மாதிரி டாஸ்க் என்னன்றதை நான் ஃபர்ஸ்ட் ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு பிறகு அதை என்ன மாதிரி ஈஸியா கம்ப்ளீட் பண்ணலாம்ன்றதுக்கு போகும். சரிதானே? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த முறை என்ன செஞ்சிருக்கோம்னா, இதுல இப்போ உங்களுக்கு இந்த ஸ்கிரீன்ல தெரியுற மாதிரி இப்போ ஒரு மேஸ் ஒன்று தான் இருக்க போகுது. இதுல வந்து இங்க ஸ்டார்டிங் ஸ்கொயர் இருக்கும், இங்க வந்து எண்ட் ஸ்கொயர் இருக்கும். அப்போ கூட நீங்க செய்ய போற அந்த ரோபோட் வந்து இந்த ஸ்டார்டிங் ஸ்கொயருக்குள்ள ஃபிட் ஆகணும். இப்போ இதுல நீங்க வச்சுட்டு ஒரு ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்றது மட்டும்தான் உங்களுக்கு டாஸ்க். அதுக்கு முன்னுக்கு இதை எப்படி சால்வ் பண்ணணுன்ற அல்கோரிதம் அதெல்லாம் வந்து நீங்க ஏற்கனவே உங்களோட ரோபோட்ல ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ நீங்க இதுல வச்சு உங்களோட அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னே ஆட்டோனாமஸா அது வந்து இந்த லைனை ஃபாலோ பண்ணி கொண்டு போய் அது நீட்ல இந்த ஃபுல் மேஸையும் அதை அப்படியே சால்வ் பண்ணி உங்களோட இந்த எண்ட் ஸ்கொயருக்கு வந்து போய் ரீச் ஆகணும். அதுதான் நம்மளோட டார்கெட். அது விளங்குது தானே? அப்படி விளங்க இல்லைன்னா உங்களுக்கு அங்கால இன்னொரு வீடியோ ஒன்று ஷோ பண்றேன், அதில் உங்களுக்கு ஈஸியாக விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த அரேனாவோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படி இருக்குமென்னா ஃபுல்லா பிளாக் பேக்ரவுண்ட்ல இதுல தெரியுது தானே, ஃபுல்லா பிளாக் பேக்ரவுண்ட் இருக்கும். அப்போ கீழே வந்து ஒரு பிளாக் கலர் போர்ட் இருக்கும், அதுல இந்த ஒயிட் லைன்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஸ்டார்டிங்லையும் எண்டிங்லையும் ஒரு 25 சென்டிமீட்டர் வித் இருக்கிற ஸ்கொயர் ரெண்டு இருக்கும். ஸ்டார்டிங் ஸ்கொயர், இது எண்டிங் ஸ்கொயர். இடைக்குள்ள தான் இந்த மேஸ் இருக்க போகுது. இந்த மேஸ்ல ஒரு லைனோட திக்னஸ் வந்து 3 சென்டிமீட்டரும், அது லைனோட வித் வந்து அதே மாதிரி ஒரு ஸ்கொயர் ஒரு செல்லோட லென்த் வந்து 30 சென்டிமீட்டராக இருக்கும். சரிதானே? ஸ்டார்டிங் ஸ்கொயர் தான் 25 சென்டிமீட்டர் இன்ட்டு 25 சென்டிமீட்டர் ஸ்கொயரா இருக்கும். அப்போ உங்களோட ரோபோட் வந்து ஒவ்வொரு செல்லும் மூவ் ஆகுதுன்னா 30 சென்டிமீட்டர் சான்ஸாக தான் மூவ் ஆகும். இப்போ இந்த 30 சென்டிமீட்டர் மூடிய இதுல ஒரு ஜங்ஷன் இருக்கலாம், இல்லாட்டி ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கலாம், இல்லாட்டி இதுல மாதிரி இந்த ஒரு டெட் எண்ட் இருக்கலாம். இப்போ இதை வச்சு கொண்டுதான் நீங்க இந்த செல்ஸோட கவுண்ட் வரப்போகுது. அதே மாதிரி இதுல மேக்சிமம் 6 செல்ஸ் இருக்கு. இதுல பாருங்க, ஒன்று, ரெண்டு, மூன்று, நாலு, அஞ்சு, ஆறு. இந்த லைன்ல 6 செல்ஸும் அதே மாதிரி இந்த டிரெக்ஷன்லயும் 6 செல்ஸ் இருக்க போகுது. டோட்டலா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஸ்ட்ரைட் லைன் வரக்கூடிய 6 × 30 சென்டிமீட்டர் 180 சென்டிமீட்டர் ஸ்ட்ரைட் லைன் தான் வரலாம் மேக்ஸிமம். இப்போ நீங்க இந்த டிஸ்டன்ஸை வச்சுக்கொண்டு இந்த செல்லை கவுண்ட் பண்றதுக்கும் கவுண்ட் பண்ணக்கூடிய மாதிரியும் இருந்தா பெட்டர். உங்களுக்கு இந்த 6 × 6 செல்ஸுக்கெல்லாம் வரப்போகுது. ஆனா இந்த மேஸ் வந்து இந்த 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 உங்களுக்கு சாம்பிளா அந்த மேஸ் மாதிரியே இருக்க மாட்டேங்குது. சில லைன்ஸ் வந்து மாறி இருக்கலாம் ஃபைனல் மேஸ் வந்து, பட் கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு ஷேப் தான் இருக்கு. விளங்குதானே? இந்த மேஸ் பற்றி உங்களுக்கு எது டவுட்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்க, இல்லாட்டி உங்களுக்கு கடைசியா வந்து Q&A செக்ஷன் வந்து இருக்கு. இப்போ அதுல உங்களுக்கு இதுல எக்ஸ்ட்ராவா எதுவும் டவுட்ஸ் இருந்தா கிளியர் பண்ணலாம். இப்போ இதுவும் விளங்காட்டி நான் உங்களுக்கு இதுல ஒரு வீடியோ வந்து ஷோ பண்றேன் பாருங்க. உங்களோட ரோபோட் வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி இருக்கணும். இதுல போர்ட்ஸ் ஒன்றும் இருக்காது, நீங்க டிஸ்டன்ஸ் ஒன்றும் மெஷர் பண்ண தேவையில்லை. தனியா கீழே இருக்கிற ஒயிட் லைன்ஸை டிடெக்ட் பண்றது மட்டும்தான் உங்களோட ரோபோட் டாஸ்கா இருக்கும். இதுல இந்த வீடியோவை பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் விளங்கும். இதுல பாருங்க, ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ற இப்போ இதுல பாத்தீங்கன்னா இதுல இப்போ இந்த டெட்டன்ஸுக்கெல்லாம்
போய் போய் திருப்பி வந்து தான் இந்த எம் ஸ்கொயருக்கு வருது. ஆனா இப்போ ஒப்டிமலான பாதைன்னு பார்க்க போனா இந்த டெட் எண்டுக்கு போகாமலே ஸ்ட்ரைட்டா போயிருக்கலாம். இது என்னன்னா ஃபர்ஸ்ட் ரன் வந்து சர்ச் ரன் வந்து யூஸ் பண்ணியிருக்கார். அப்ப இதுல ஃபர்ஸ்ட் டைம் இதுல இருக்க டெட் எண்ட் போச்சுதுன்னா அதெல்லாம் இந்த இதுல வந்து மெமரியில ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். செகண்ட் அட்டம்ல இந்த மெமரியில ஸ்டோர் பண்ணி டேட்டா வச்சுக்கொண்டு இதுக்கு இந்த மேப் தெரியும். இந்த மேசோட மேப் வந்து இப்போ ஒரு ரன் பண்ணதோட இது ஓரளவுக்கு ஞாபகம் வச்சிருக்கும். ஸோ செகண்ட் ரன்ல வந்து என்ன செய்யணும்னா இந்த டெட் எண்ட்ஸ் எல்லாத்தையும் வெயிட் பண்ணி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த ரன்னும் அடுத்து ஷோ பண்றாங்க. இதுதான் இப்போ ஆக்சுவலான ஸ்டோரேஜ் ஸ்வாப்புகளை போகுது. ஃபர்ஸ்ட் டைம் போன டெட் எண்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணுது. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்து பில் பண்ணணும், அது இந்த மாதிரி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணுங்கிற ஒரு ஓவரால் ஐடியா இருக்கும். இதுதான் ஒரு ஒப்டிமைஸான ரோபோட் வந்து இப்படிதான் இருக்கணும் வந்து நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஆனா இப்போ உங்களுக்கு இது ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாட்டியும் உங்களோட ரோபோட் வந்து இப்போ டெட் போயிட்டு திருப்பி வந்து இருந்தாலும் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டதில்ல. கம்ப்ளீட் பண்ண ரிப்போர்ட்டை விட உங்களுக்கு அட்வான்டேஜ் கூட. அப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து இந்த மேஸை கம்ப்ளீட் பண்ணி எல் ஸ்கொயருக்கு போகிறது தான். அதை உங்களால செய்ய முடியும்னா மட்டும் நீங்க செகண்டா இந்த டெட்டன்ஸை ஸ்கிப் பண்ணி ஷோர்டஸ்ட் பார்த்துக்கால போற மாதிரி உங்களோட அல்கோரிதத்தை ஆப்டிமைஸ் சார் பண்ணலாம். என்ன மோட்டர் பாவிக்கலாம்? ஓகே, அது வந்து நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, உங்களுக்கு அதுக்கு ப்ரிவென்ட் டவுட்ஸ் இருந்ததுன்னா கடைசி உங்களுக்கு ENFC வந்து உங்களுக்கு தேவையான கேள்வியில கேட்டுக்கொள்ளலாம். சரி, இப்போ உங்களுக்கு இப்போ என்ன ரெக்யர்மெண்ட் விளங்கிட்டு தானே? சரி, இப்போ இதுல உங்களுக்கு என்ன ரெக்யர்மெண்ட் விளங்கிருக்குன்னு நம்புறேன். அடுத்த செக்ஷனுக்கு போவோம். சரிதானே? இப்ப வந்து இத சால்வ் பண்ற மாதிரி ஒரு ரோபோட்டை பில்ட் பண்ணணும்னா என்ன செய்யணும்னு பார்க்கணும். சரிதானே? இப்ப உங்களோட ரெக்யூர்மெண்ட் விளக்கிட்டு நேஸ் எப்படி இருக்கும், அதுல நீங்க வைக்க போற ரோபோட் என்ன செய்யணும்ன்ற ஐடியா உங்களுக்கு வந்திருக்கு. இப்ப இந்த ரோபோட்டை எப்படி பில்ட் பண்றது பார்ப்போம். இது ஒரு பேசிக் ஐடியான்னு உங்களுக்கு தரமாட்டா நன்றாயிருக்கு. இப்போ எல்லா இப்போ எந்த ரோபோட் எடுத்தாலும் பெரிய இண்டஸ்ட்ரி ஸ்கேல் எடுத்தாங்க, அப்படி இப்படி குட்டியான ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷனுக்கு எடுத்தாங்க, எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து சென்ஸ் பண்ணணும். என்விரான்மெண்ட்ல என்ன இருக்குன்னு சென்ஸ் பண்ணணும். உங்களோட கேஸ்ல வந்து என்ன செய்யுது, ஐஆர் சென்சர்ஸ் யூஸ் பண்ணி கீழே இருக்கிற லைனை சென்ஸ் பண்ணுவீங்க. அது லைன் இருக்கோ இல்லாட்டி ஒன் சென்ஸ் இருக்கொண்டு அதை சென்ஸ் பண்ணுவீங்க. அந்த சென்ஸ் பண்ணினதை வச்சுக்கொண்டு அந்த டேட்டா வச்சுக்கொண்டு உங்களோட மைக்ரோ கண்ட்ரோல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஆடினோ ESP32 அப்படின்றத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து என்ன செய்யணும்னா திங்க் பண்ண வைப்பாங்க. அதோட ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் அதில் ஒன்று போட்டு அதில் ரன் பண்ணிட்டு இருக்கீங்களா அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் வச்சு ஒரு டிசிஷன் எடுக்கணும். அதை எடுத்த அப்புறம் என்ன செய்யணும், உங்களோட ஆக்ட் பண்ணணும். எப்படி ஆக்ட் பண்றது, உங்களுக்கு அதில் மோட்டர்ஸ் இருக்கும். அதில் எந்த மோட்டர் இந்த ஸ்பீட்ல சுத்தணும், என்ன டிரெக்ஷன்ல சுத்தணும்ன்றதை கொமாண்டை கொடுப்பீங்க. இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் அந்த கொமாண்டை கொடுத்து அந்த மோட்டர் அதுக்கிட்ட மாதிரி ரியாக்ட் பண்ணும். அப்போ என்ன செய்யும், மோட்டர் ரியாக்ட் பண்ணணும்னா வீல் சுத்தினா நடக்கும். அந்த வயருக்கு போய் ரோபோட்டோட வாராண்டாலும் சரி இப்ப அந்த நாங்களும் லைக் பண்ணி என்ன வேலை கண்டா தெரியாது. அதான் யோசிக்கிறது என்னென்றால் ஓகே இப்ப இப்ப அந்த மோட்டர் வந்து ஸ்பின் ஆன அப்புறம் என்ன செய்யும், ரோபோட்டோட ஓரியன்டேஷன் வந்து மாறி இருக்கு. உதாரணத்துக்கு உங்களோட லைன் வந்து இப்படி ரெண்டு இருக்குது. மோட்டரோ பாவிக்கணும். அது வந்து நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த மாதிரி வந்து. ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ உங்களோட ரோபோட் வந்து இப்படி ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இருக்குதுன்னா சென்ஸ் சென்ஸ் பண்ணிக்கு இந்த லைன் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா இருந்திருக்கு. நீங்க உங்களோட மோட்டரை வச்சு ஆக்ட் பண்ணினா பிறகு அது உங்களுக்கு மோட்டருக்கு கமாண்ட் கொடுத்தா பிறகு இப்போ ரோபோட் வந்து இப்படி ஓரியன்டேஷன் மாறி இருந்தாங்க. இப்போ என்ன செய்யணும், திருப்பி வந்து இப்போ சென்சரை சென்ஸ் பண்ணி இந்த லைன் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ என்ன செய்யணும், திருப்பி உங்களோட சென்சர் ஒர்க் பண்ணணும். சென்சர் ஒர்க் பண்ணி திருப்பி டிசிஷன் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி உங்களோட மோட்டருக்கு கமாண்ட்ஸ் கொடுக்கணும். அப்போ இந்த லூப் தான் ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர்ல திருப்பி திருப்பி நடக்க போகுது. சென்சர்ல இருந்து ரீடிங் எடுக்கணும், அதை வச்சு ஒரு டிசிஷன் எடுத்து மோட்டருக்கு கமாண்ட் பண்றது.
இதுதான் பேசிக் ஃபங்க்ஷனா இருக்க போகுது. இப்போ இதே இது நீங்க செய்யறா ஸ்லோவா இருக்க போகுது. ரிமோட் கண்ட்ரோல் காரை வச்சு நீங்க ஒரு லைனை ஃபுல்லோ பண்ண வைக்கிறாங்க, கொஞ்சம் 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 வந்து மூவ் பண்ணலாம். இது ஒரு மைக்ரோ கண்ட்ரோல்ல போட்டு விட்டா இது ஒரு செகண்டுக்கு 1000 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணலாம். சரியா? இப்போ இதுதான் பேசிக் ஐடியா. இப்போ அதுக்கு என்ன சென்சஸ் யூஸ் பண்ண போறோம், என்ன மாதிரி மோட்டர்ஸ் யூஸ் பண்ணா பெட்டர்ன்றது நான் பின்னுக்கு சொல்றேன். சரிதானே? இப்போ வந்து உங்களுக்கு அந்த வீடியோல காட்டுற ரோபோட் இருக்குதானே, அது மாதிரி ஒன்று செய்யறா கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு ஆர்கிடெக்சர், இந்த மாதிரி ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். இதுல இந்த கிரீன் கலர் பாக்ஸ் வந்து கூட ஒரு சேஸ், இது ஒரு பிளாஸ்டிக் போர்ட் வந்து நீங்க கட் பண்ணி எடுத்துருக்கலாம். கம்பேக்ட்ல இருந்தால் நல்ல. இப்போ இதுல வந்து இந்த எக்ஸாம்பிளுக்கு ஒரு 7 x 9 சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டர் விட்டு 9 சென்டிமீட்டர் லென்த்தும் இருக்கிற மாதிரி ஒரு சர்க்கிட் போர்ட், பிசிபி போர்ட் இருக்கு தானே, சர்ஃப் போர்ட் அண்டு அதுலயே எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்குது. இப்போ ஒரு இருங்கள பிசிபி போர்ட்லயும் கூட ஆடினோ போர்ட்டை வச்சு இதுல ஃபிக்ஸ் பண்ணலாம். N20 மோட்டர்ஸ் அந்த இருக்கு. எந்த மோட்டர்ஸ் யூஸ் பண்ண பெட்டர்ன்றது கேட்டபடியா நான் உங்களுக்கு இதுல எக்ஸாம்பிள் மோட்டரும் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் நீங்க இதுதான் கரெக்டாக யூஸ் பண்ணணும் இல்லை. பட் இது யூஸ் பண்ணாலும் இது நல்ல பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். நீங்க வளமை யூஸ் பண்ற அந்த yellow கலர் மோட்டர்ஸோட இதுல நீங்க பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் எடுக்கலாம். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்க இந்த மோட்டருக்கு சூட்டபிளான வீல்ஸும் சூஸ் பண்ணணும். அப்ப இந்த இதுக்கு தேவையான மோஸ்ட் ஆஃப் த கம்போனன்ட்ஸ் வந்து நீங்க டொயினோ டெட்டல் கீழையும் க்ரோனிக் டோட்டல் கீழையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வேணுமெண்டா நீங்க அதை இருக்க விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஆன்லைன்ல நீங்க ஆர்டர் பண்ணீங்களா, நான் உங்களுக்கு சட்ல போட்டு விடுறேன். அது இந்த லிங்க்ஸ் வந்து நீங்க இதுல உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிக்கிற கம்போனன்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி இந்த ரெண்டு ஒரு வெப்சைட்ல எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இன்றைக்கு ஆர்டர் பண்ணீங்கன்னா ஒரு 2 days 3 daysல உங்களுக்கு ஹோமுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. அதாங்க நான் ஆர்டர் போட்டு கன நாள் ஆகுதுன்னு வந்தே சேரல கொம்பன். ஓகே, அப்படின்னா அவங்களோட மொபைல் நம்பர் ஒன்று இருக்கும். அதுல நீங்க வாட்ஸ்அப்ல கண்டக்ட் பண்ணீங்கன்னா என்னோட அதுக்கு சொல்யூஷன் தருவாங்க. மற்றது சில கம்பனன்ஸ் அவுட் ஆஃப் ஸ்டாக்லயும் இருக்கு. இப்போ ஓகே, அப்படி கம்பனன்ஸ் அவுட் ஆஃப் ஸ்டாக், பிரச்சனை. அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்காங்க. நீங்க அதுக்கு ஆல்டர்னேட்டிவா வேற எதுவும் கம்போனன்ட்ஸ் ஸ்டாக்ல இருக்கிறத யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். மற்ற கம்பனன்ஸ் பிரச்சனை இல்லை. இந்த சென்சார்கள் மோட்டர் அதுதான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கு பண்றது. இப்போ நான் ஆர்டர் போட்டேக்கான நாள் ஆகுது, அது வந்து சேராம இல்லை. இப்போ கம்போனன்ட்ஸ் வந்து எடுத்துட்டாவது இப்போ எங்களால் அரேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ எங்கள் டைம் அது நாங்கள் ஸ்டோர் ரூம் இல்லை தானே, அது வந்து நீங்க தான் ஏதாவது ஒரு வழியில பார்க்கணும். பட் என்னால் சஜஸ்ட் பண்ணக்கூடியது இந்த 2 தான். இதுல ஓகே ஸ்டாக் இல்லைன்னா நீங்க வெளியில இருந்து தான் போகணும். அப்படின்னா நீங்க ஒரு 3 weeks முன்னுக்கு ஆர்டர் போட்டிருக்கணும். அப்பதான் கம்போனன்ட்ஸ் வேலைக்கு உங்களோட டைம் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அது வேலைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணி பிளான் பண்ணி அதுக்கிற மாதிரி வெளியில இருந்து சைனா அப்படி வேற சைனால இருக்கிற வேற ஏதாவது ஸ்டோர்ஸ் அப்படி இல்லைன்னு அங்கேயும் போட்டிருப்பாங்க. வேற ஸ்டாக்ல இல்லை உங்களுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் பற்றி வேண்டாம், இல்லை இங்கே ஓகே தான் அவசரமா இருக்கணும்னா எனக்கு தெரிஞ்ச என்னால் சஜஸ்ட் பண்ணக்கூடியது இந்த நம்ம தான் உங்களுக்கு எப்னால இருந்து வந்து சரி கொழும்புல இல்லாம வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்து உங்களுக்கு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. சரிதானே? ஓகே. இது டெஸ்ட் தான் ஏதாச்சும் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி நீங்க டெஸ்ட் ரன் வந்து என்ன இப்போ இப்பெல்லாம் வந்து சொன்னா அதுலயே மாத்திக்கொள்ளும். உங்களுக்கு ஃபைனல் டேல வந்து அதனால உங்களுக்கு கோட் சேஞ்சஸோ இல்லாட்டி ஹார்ட்வேர் சேஞ்சஸோ அலவுட் இல்லை. நீங்க உங்களோட போட்டோ ஓகே. கொண்டு பேஸ் பண்ணி அட்டாச் மட்டும் தான் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். டெஸ்ட் ரன் இல்ல முதல்ல அப்படின்னா நாங்க நீங்க டெஸ்ட் பண்றோம். அப்படின்னா உங்க சிவத்தனி அக்கௌண்ட் தான் கண்டக்ட் பண்ணணும். உங்களுக்கு எதுவும் ஃபெசிலிட்டிஸ் இருக்காண்டு ஆறனா நாங்க உங்களுக்கு நீங்க கொஸ்டின் கடைசியா கேட்டீங்கன்னா எல்லாரும் ஈஸியா இருக்கு. முதல் நார்மலா நாங்க அதே முருகா பார்த்துட்டு நாங்க கடைசியா கொஸ்டின்ஸ் கேளுங்க உங்களோட கேள்வியில. நாங்க வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ்க்கு டைம் தரோம். அப்ப நீங்க கேள்வி கேளுங்க. இப்போதைக்கு உங்களுக்கு இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிடுவீங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்ச பிறகு நீங்க உங்களோட கொஸ்டின்ஸை கடைசியா கேளுங்க. சரியா? ஓகே ஓகே சார். இதுல வந்து நான்
இதுல வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றது என்னன்னா, இப்போ ஒரு சின்ன ரோபோட்டில் உங்களோட கம்போனன்ட்ஸ் என்னென்ன மெயினான பேசிக்கான கம்போனன்ட்ஸ் என்னன்னு பார்க்குறேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட சென்சர் சென்ஸ் பண்ணணும் எடுக்கணும். அதுக்கு வந்து இந்த ஒண்ணுக்கு வந்து சென்சர்ஸ் போடலாம். இதுல வந்து உங்களுக்கு லைன் மட்டும் ஃபாலோ பண்றதா ஒரு 3 சென்சர்ஸ் 2 சென்சர்ஸ் இருந்தாலே போதும். ஆனா இப்ப என்ன செய்யணும், உங்களுக்கு ஒரு மேசர் சால்வ் பண்ணணும் அப்படின்னா வித்தியாசமான ஜங்ஷன்ஸ் வரும். அப்ப உனக்கு வந்து இப்படி வரலாம், ஒரு டி ஜங்ஷன் வரலாம், இல்லாட்டி இப்படி ஒரு cross ஜங்ஷன் வரலாம், இல்லாட்டி இந்த பக்கம் மட்டும் டி இருக்க மாதிரி ஜங்ஷன் வரலாம். அப்ப இது எல்லாத்தையும் டிடெக்ட் பண்றதுக்கு ஒரு மினிமம் ஒரு 5 சென்சர்ஸ் அது தேவை. இதுல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு யூஸ் பண்ணிருக்கிறது ஒரு 8 சென்சர்ஸ் இருக்கிற ஒரு அரே. இந்த சென்சர்ல என்ன இருக்கும்னா 8 சென்சர்ஸ் வந்து 8 IR சென்சர்ஸ் வந்து பக்கத்துல இப்படி லைனுக்கு சோல்டர் பண்ணி ஃபிக்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இப்போ நீங்க தனித்தனியா சென்சர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா அது இந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் மாறிக்கொண்டு இருக்கும். நீங்க க்ளூ பண்ண அளவுக்கு இருப்பீங்க, அது இந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் மாறிட்டு இப்போ உங்களுக்கு ஒரு சரியான ரீடிங் எடுக்க முடியாது. அதே இது எப்படி 8 அல்லது 5 சென்சர்ஸ் இப்போ ஒரு அரே வந்து ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா எல்லாமே ஒரு ஃபிக்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கும். உங்களுக்கு அங்கால மிச்ச பண்றது ஈஸியா இருக்கும். இப்ப அப்படி ஒரு சென்சர் அரே வேணும் சேஞ்ச் பண்றதுக்கு. அடுத்து அதுக்கு டிசிஷன் எடுக்கணும் சொன்னாங்க, பிரெயின் ஒன்று இருக்கும். அதுக்கு லாடி நான் நானோ யூஸ் பண்ணியிருக்கேன். நானோ யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு கம்பேக்டான ரோபோட்டா இருந்தால் தான் அந்த 30 சென்டிமீட்டர் லைனுக்குள்ள திரும்பி எல்லாம் மூவ் பண்ண அப்படி மாதிரி இருக்கும். நீங்க ஆடினோ மூணு யூஸ் பண்ணலாம். இந்த சர்க்கிள் போர்ட்ல ஆடினோ மூணு யூஸ் பண்ணீங்கன்னா அது ஒரு பெரிய இடத்தை பிடிக்கும். உங்களுக்கு கம்பேக்டான ஒரு மேக்ரோ கொண்டாலும் டெவலப்மெண்ட் போர்ட் ஒன்று யூஸ் பண்ணிருக்கல பெட்டர். அதுதான் நானும் சஜஸ்ட் பண்ணியிருக்கு. இல்லாட்டி ESP32ன்ற ஒரு போர்ட் இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால ப்ளூடூத்ல டிபக் பண்றதுலாம் ஈஸியும். பட் உங்களுக்கு அதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்க அதை யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நீங்க ஓனாவும் யூஸ் பண்ணலாம். நான் என்ன உங்களுக்கு அதோட சைஸ் வந்து பெருசா இருக்கும். அடுத்தது வந்து என்ன செய்யணும், ஆக்ட் பண்ணணும் பண்ணணும். ஆக்ட் பண்ணணும் தான் மோட்டார்ஸ் யூஸ் பண்ணாலும் வீல்ஸ் இருக்கும். அப்போ அந்த வீல்ஸை ட்ரைவ் பண்றதுக்கு மோட்டார் இருக்கும். இந்த மோட்டருக்கு பவரை கொடுக்கறது ஆர்டினோ நானோவால டிரெக்டா பவரை கொடுக்க முடியுமா? இல்லை. ஆனா இது வந்து வெறும் ஒரு லாஜிக் ஒரு டிசிஷன் எடுத்ததுக்குரிய கண்ட்ரோல் சிக்னல்ஸ் மட்டும் தான் கொடுக்க முடியும். அதுக்காக என்ன செய்யறோம்னா சார் சவுண்டு கொஞ்சம் மோட்டார் குறைவா டிரைவர். கேக்குது. இப்ப கேக்குதாங்களா? இப்ப நாங்க அதுக்கிட்ட கேக்குதாங்க? ஆமா. ஓகே. அப்ப இதுல வந்து ஆக்ட் பண்ணணும் என்ன செய்யணும், மோட்டர்ஸ் இருக்கணும். அது வந்து வீல்ஸை ட்ரை பண்ணணும். அந்த வீல்ஸை ட்ரை பண்றக்கூடிய மோட்டருக்குரிய பவரை ஆர்டினோ நானோவால டிரெக்டா கொடுக்க முடியாது. ஏன்னா நீங்க இது இந்த டேட்டா ஷீட் எடுத்து பாத்தீங்கன்னா ஆர்டினோ நானோவோட ஒரு பின் வந்து 40 மில்லியன் விஎஸ் தான் கரண்ட் தான் மேக்ஸிமம் அதால சப்ளை பண்ண முடியும். அப்ப டிரெக்டா அதில் மோட்டர் கனெக்ட் பண்ணீங்கன்னா மோட்டர் சுத்தாது. அதுக்கு என்ன செய்யணுமாட்டா மோட்டர் டிரைவர்ஸ் இருக்குது. அந்த மோட்டர் ட்ரை பண்றதுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஒரு சர்க்கிட் போர்ட் இருக்கும். அதுக்கு தான் ஆர்டினோ சிக்னல்ஸை ப்ரொவைட் பண்ண அந்த சிக்னலுக்கு ஏற்ற மாதிரி அந்த மோட்டர் டிரைவர் வந்து மோட்டருக்குரிய பவரை டெலிவர் பண்ணும். அப்போ அதை வச்சுக்கொண்டு நீங்க மோட்டர் டிரெக்ஷன் ஸ்பீட் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாம். பேசிக்கா ஆக்ட் பண்றதுக்கு இவ்வளவு தேவை. சென்சர்ஸ் இருக்கணும், யோசிக்கிறதுக்கு ஒரு பிரெயின் ஆர்டினோ யூஸ் பண்ணியிருக்கோம். மோட்டரை கண்ட்ரோல் பண்றதுக்கு மோட்டரோட சேர்த்து இந்த மோட்டர் டிரைவரும் யூஸ் பண்ணுவோம். சரிதானே? இப்போ இவ்வளோத்தையும் பவர் கொடுக்குறதுக்கு என்ன செய்யணும், நமக்கு பேட்டரி வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கு நீங்க ரெகுலரா யூஸ் பண்ற டபுள் பேட்டரி யூஸ் பண்ண என்ன நடக்கும், அது வந்து ஒரு ஒரு மணிக்கூடு அப்படியான ஒரு சின்ன டிவைசஸ் ரன் பண்றதுக்கு வந்து டிசைன் பண்ணது. நான் ரீசார்ஜபிள் பேட்டரி நீங்க திருப்பி சார்ஜ் பண்ணிடலாது. அப்போ இதுல இருந்து வர மேக்ஸிமம் எடுக்கக்கூடிய கரண்ட் வந்து குறைவா தான் இருக்கு. நீங்க டபுள் பேட்டரிஸ் யூஸ் பண்ண என்ன நடக்கும்னா சில நேரத்துல இந்த மோட்டரை ட்ரை பண்றதுக்கு தேவையான பவர் அதால கொடுக்க முடியாம இருக்கலாம். இல்லாட்டி நான் ஒரு 9 வோல்ட் பேட்டரி யூஸ் பண்ணீங்கன்னாலும் அதுலயும் நிறைய பிரச்சனை இருக்கு. அது மேக்சிமம் சப்ளை கரண்ட் வந்து குறைவா இருக்கு. இப்போ இதுக்கு பெட்டரான ஆப்ஷன் என்னன்னா ரீசார்ஜபிள் பேட்டரிஸ். 9 வோல்ட் பேட்டரிலையும் ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் இருக்கு. இல்லைன்னா இந்த ட்ரோன்ஸ் அதுக்கு யூஸ் பண்ற 2 செல் லைப்போ பேட்டரி இருக்கு. 7.4 வோல்ட் சப்ளை பண்ணும். உங்களோட மோட்டர் வந்து ஒரு 6 வோல்ட் மோட்டர் இருந்தா அதுக்கு தேவையான பவர் இதால சப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. அண்ணா இந்த லித்தியம் அயன் 3.7 ரீசார்ஜபிள் பேட்டரி பயன்படுத்தலாம். எஸ் நீங்க ஒரு கொஸ்டின்ஸை கடைசியா கேளுங்களா. இப்போ 3.7 வோல்ட் பேட்டரி யூஸ் பண்ணீங்கன்னா நீங்களோட மோட்டர்ஸுக்கு அந்த 3.7 வோல்டேஜ் போதுமா இல்லையான்றதெல்லாம் செக் பண்ண வேண்டி இருக்கும். அதனால நீங்க ஒரு 3.7 வோல்டேஜ் பேட்டரி சீரியஸா கொடுத்தீங்கன்னாலும் இந்த மாதிரி 7.4 வோல்ட் கம்போ கிரியேட் பண்ணலாம். பட் அதை நீங்க சார்ஜ் பண்றது
கவனமாக சார்ஜ் பண்ணணும் வேணும்னா லைப்போ பேட்டரிஸ் இல்லாட்டி லித்தியம் அயன் பேட்டரிஸ் வந்து சரியான சார்ஜரில் சார்ஜ் பண்ணாட்டி பேட்டரி ஃபுல்லாக போயிடும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த பேட்டரியையும் சார்ஜரையும் வச்சிருக்கணும். நான் சஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னா 7.4 பேட்டரி 2 செல் லைப்போ பேட்டரி இல்லாட்டி 2 லித்தியம் அயன் பேட்டரியை கம்பைன் பண்ணி 7.4 பேட்டரி பேக் கொண்டு கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா பெட்டர். அதை வந்து நீங்கள் இப்படி ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணலாம், இல்லாட்டி இந்த மோட்டருக்கு முன்னுக்கு பிளேஸ் பண்ணிட்டு மோட்டர்ஸை பின்னுக்கு வைக்கலாம். இப்போ 2 வீல்ஸ் நான் இதில் போட்டிருக்கேன். 2 வீல்ஸ் பேலன்ஸ் பண்ணால் தானே, அதுக்கேற்ற என்ன செய்யறோம்னா கேஸ்டர் வீல் ஒன்னோட யூஸ் பண்ணுறோம். அது வந்து 360 டிகிரிஸ் டேர்ன் பண்ணக்கூடிய மாதிரி கீழே ஒரு போல் இருக்கும், மேலே ஒரு பிளாஸ்டிக் கேசிங் இருக்கு. அப்போ இந்த போல் வந்து 360 டிகிரியும் டேர்ன் பண்ணும். அதை வந்து ஃப்ரண்ட்டில் பிளேஸ் பண்ணலாம். நீங்கள் பேட்டரியை பின்னுக்கு யூஸ் பண்ணீங்கன்னா அது இந்த வெயிட் கூட வருதுன்னா ஒரு பின்னுக்கும் அந்த கேஸ்டர் வீலை யூஸ் பண்ணலாம். பட் நான் சஜஸ்ட் பண்ணுறேன்னா ஃப்ரண்ட்டில் நீங்கள் அந்த கேஸ்டர் வீலை வச்சுட்டு மோட்டர்ஸுக்கும் இந்த கேஸ்டர் வீலுக்கும் இடையில பேட்டரியை பிளேஸ் பண்ணுறதுக்கிற மாதிரி ஒரு இடத்த நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சரிதானே? அடுத்தது கீழே இந்த இது ஒரு பிளாஸ்டிக் போர்டாக இருக்கலாம், இல்லாட்டி நீங்களோட சர்க்கிட் போர்ட்லேயே எவ்வளோத்தையும் வச்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். அதை விட்டுட்டு இப்போ நீங்கள் ஏற்கனவே இருக்கிற கிட்டுகளை பர்ச்சேஸ் பண்ணி அதெல்லாம் செய்யறீங்கன்னா உங்களோட சைஸ் வந்து பெருசாக வரும். அதான் ஒரு பிரச்சனை. எப்படியான மெத்தடுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த சோல்டரிங் ஸ்கில்ஸ் அதுவும் வரும். அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த ரோபோட்டை வந்து கம்பேக்ட் அடிஷன் பண்ணிக்கலையுமே இருக்கும். சைஸ் என்னென்ன இருந்தால் உங்களுக்கு ஸ்பீடாக மூவ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஓகே, அப்போ இதுதான் ஒரு சிம்பிளான மினிமல் பேசிக்கான கம்போனன்ட்ஸ் உங்களோட ரோபோட்டை இது பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ இதில் வந்து இப்போ நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் சொன்ன சென்சர்ஸ் அண்டு இந்த கியூடிஆர் சென்சர், ஐடிஆர் என்று இதில் ஒவ்வொரு பிளாக் கலர் டொட்டும் ஒரு ஐஆர் சென்சர். நீங்கள் இது வளமையாக பார்க்குற ஐஆர் சென்சர் வந்து இப்போ இந்த சைஸில் இருக்குதுன்னா இந்த சென்சர் வந்து இந்த சைஸ்லாம் இருக்கும். இதுலேயே வந்து டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் இருக்கும். பட் இதை வந்து நீங்கள் ஃப்ளோருக்கு நல்லா க்ளோஸாக ஃபிக்ஸ் பண்ண வேண்டி இருக்கும். சென்சருக்கும் ஃப்ளோருக்குமான டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 3 மில்லிமீட்டர்லேருந்து ஒரு 5 மில்லிமீட்டருக்கு தான் இருக்கணும். உங்களோட சென்சர் மேலே இருக்குதுன்னா ஃப்ளோருக்கும் சென்சருக்கு மேலே 3 மில்லிமீட்டர் கேப் தான் இருக்கணும். அந்த மாதிரி பிளேஸ் பண்ணீங்கன்னா தான் இந்த சென்சர் வந்து மேக்ஸிமம் அட்வான்டேஜ் எடுக்கலாம் நீங்கள். பட் இதில் வந்து ஃபிக்ஸ் டிஸ்டன்ஸில் 8 சென்சர்ஸ் இருக்கிறபடியா உங்களுக்கு அந்த அட்ஜஸ்ட் பண்ணுற ஒர்க் லோட் வந்து குறைவாக இருக்கும். மற்றது ஆடினோ நானோ உங்களோட அல்கோரிதத்தை ரன் பண்ணுறதுக்கு தேவையாண்டு. அடுத்தது மோட்டர் டிரைவர் வந்து இதில் ஒரு எக்ஸாம்பிள் மோட்டர் டிரைவர் காட்டியிருக்கு. இதோட சைஸ் வந்து ஆடினோட ஒரு பாதி அல்லது அதோட சின்னமாக தான் இருக்கு. உங்களுக்கு டோட்டலாக ஓவராலாக கம்பேக்டாக இருக்கும். அது நீங்கள் வளமையாக யூஸ் பண்ணுற சில அந்த பெரிய பல்கியான மோட்டர் டிரைவரோட இது பெட்டராக போகும். அது நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொன்ன ஒரு 7.4 பேட்டரி பேக் இது. இல்லாட்டி நீங்கள் ஏதாவது ஒரு ரீசார்ஜபிள் பேட்டரி யூஸ் பண்ணி உங்களோட மோட்டருக்கு தேவையான வோல்டேஜில் எடுத்தீங்கன்னா சரி. அண்ட் மற்றது என்னன்னா 7.4 வோல்ட்டை வந்து நீங்கள் இந்த ஆடினோவுக்கு டைரெக்டாக கொடுக்க முடியாது. அதுக்காகத்தான் என்ன செய்யணும்னா இதில் ஒரு பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் இந்த பக் கன்வெர்ட்டர் தான் யூஸ் பண்ணணும் இல்லை. இப்போ மார்க்கெட்டில் வேற நிறைய கம்பேக்டான பக் கன்வெர்ட்டர்ஸ் இருக்குது. அது என்ன செய்யணும்னா இந்த 7.4 வோல்ட் இந்த பேட்டரியிலேருந்து வருதுன்னா அதை இதுக்கு கொடுக்கும். நீங்கள் 5 வோல்ட்டை திருப்பி எடுத்து கொடுக்கலாம். இந்த 5 வோல்ட்டை வந்து உங்களோட சென்சர்ஸுக்கோ இல்லாட்டி ஆடினோ நானோக்கோ யூஸ் பண்ணலாம். 7.4 பேட்டரியை டிரெக்டாக ஆடினோக்கோ இல்லாட்டி சென்சர்ஸுக்கோ கனெக்ட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் போடணும். அது வந்து மோட்டர் டிரைவருக்கு போய் மோட்டருக்கு போகிற பவர் மட்டும் தான் டிரெக்டாக போகணும். மற்றபடி வேறு சென்சர்ஸ் இந்த லாஜிக் டிவைசஸ்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணி 5 வோல்ட் தான் நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். அதற்காக கவனிச்சு கொள்ளுங்க. சரிதானே? அப்போ இதில் நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து உங்களோட சென்சர் வந்து நீங்கள் ஃப்ளோரில் உள்ள உங்களோட ரோபோட்டை வச்சுங்கன்னா இந்த சென்சர் அரே வந்து ஃப்ளோருக்கு பெரலல்ல இருக்கணும். ஒரு பக்கம் குறைவா ஒரு பக்கம் கூடவா வேறு ஆங்கிள்லேயே இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு தானே, இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 3 மில்லிமீட்டர் 3 மில்லிமீட்டர்லேருந்து ஒரு 5 மில்லிமீட்டர் ரேஞ்சுக்குள்ள நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் வர மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். அதோட கூட போன என்ன நடக்குது, ரீடிங்ஸில் குறைய போன என்ன நடக்குதுன்றது உங்களோட ஆடியோ உங்களோட கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணி அதில் சீரியல் மானிட்டரில் உங்களை ப்ளட் பண்ணி பார்க்கலாம். வேல்யூஸில் என்ன சேஞ்சஸ் வருது, என்ன பிரச்சனை வருது, இதில் ஒயிட் பேப்பருக்கு என்ன ரீடிங் காட்டுது, பிளாக் பேப்பருக்கு என்ன ரீடிங் காட்டுறது எங்களுக்கு செக் பண்ணி பார்க்கலாம். சரிதானே? இப்போ அதே மாதிரி
மோட்டர்ல என்ன இருக்கும்னா மோட்டர் வந்து 2 மோட்டர்ஸும் ஒரு லைனுக்கு இருக்கும். இப்போ உங்களோட வீல் இப்படி இருக்கு, மோட்டர் இருக்குதுண்டா அடுத்த மோட்டர் இதே லைன்ல நீங்க ஃபிக்ஸ் பண்றது பெட்டர். அதே இது நீங்க இந்த லைன் அலைன்மெண்ட் மாறி இப்படி ஒரு ஷேப்லயோ அப்படி உங்களோட ஹார்ட்வேர் அலைன்மெண்ட்ஸ் பிள்ளையா இருந்ததுன்னா நீங்க அதை சாஃப்ட்வேர்ல கரெக்ட் பண்ண முடியாது. அப்ப அந்த விஷயத்தையும் கவனிச்சு கொள்ளுங்க. மற்றது கேஸ்டர் வீலும் வந்து சென்டர்ல இருக்கணும். இப்ப உங்களோட 2 வீலும் இந்த இடத்துல இருக்கு, மோட்டார் ட்ரை பண்ற வீல்ஸ் இந்த இடத்துல இருக்குதுங்க. உங்களோட கேஸ்டர் வீல் வந்து ஆஃப் சென்டரா வச்சிருந்தீங்கன்னாலும் ஒர்க் பண்ணும். ஆனா இந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் போடவே உங்களோட ரோபோட் நேச்சுரலாகவே ஒரு லெஃப்ட் சைட்ல டேர்ன் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அப்போ அதை உங்களோட கண்ட்ரோல் லூப்ல ஃபிக்ஸ் பண்ண போகிறதே பிரச்சனை வரும். அதனால பெட்டர் என்னன்னா உங்களோட கேஸ்டர் வீலை உங்களோட மோட்டர் 2 வீலுக்கும் சென்ட்ரல்ல வர லைன்ல இங்கே அதை லைன் பண்ண பாருங்க. அதில் உங்களுக்கு ஸ்பேஸ் இல்லைன்னு சொல்லி நீங்கள் சைட்ல போட்டீங்கன்னா அதுல இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். உங்களுக்கு கண்ட்ரோல் சிஸ்டத்துல நேச்சுரலாகவே ஒரு லெஃப்ட் சைட்டா ஒரு ரொட்டேஷன் இருக்கு. இப்போ அதை கரெக்ட் பண்றது உங்களுக்கு கஷ்டமா போயிடும். இந்த மாதிரி விஷயங்களை மெயினா பாருங்க. இந்த ஹார்ட்வேர்ல போல்ட்டுகளை ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. தான் அடுத்து உங்களோட அல்கோரிதத்தால மிச்சத்தை ஈஸியாக ஃபில் பண்ண முடியும். சரிதானே? இப்போ இந்த ஐஆர் சென்சர் அப்படி ஒர்க் பண்ணுன்ற சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன். அதில் 8 ஐஆர் சென்சர் இருக்குன்னு சொன்னா நான் அதில் ஒரே ஒரு ஐஆர் சென்சர் எடுத்த வேண்டாம். அதுக்குள்ள இப்படி 2 கம்போனன்ட் தான் இருக்கும். வந்து இந்த ஐஆர் எமிட்டர், இந்த டிடெக்டர், இது ரெண்டும் சேர்ந்து ஒரு சின்ன விஷயம் தான் இருக்கும். அதில் என்ன செய்யணும்னா இந்த எமிட்டர்ல இருந்து லைட் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத ஐஆர் லைட்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். அந்த லைட் கீழே வந்து ஃப்ளோர்ல பட்டு திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகிறத வச்சுக்கோங்க. இந்த ரிசீவர் வந்து ஒரு வேல்யூவை கொடுக்கும். இப்போ உங்களுக்கு கீழே ஒயிட் சர்ஃபேஸ் இருந்ததுன்னா ஐஆர் லைட் வந்து கூட ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ உங்களுக்கு பெரிய ஒரு கரண்ட் போய் உங்களுக்கு வேல்யூ வந்து கூடவா இருக்கும். அதே நேரத்தில் பிளாக் சர்ஃபேஸ் இருந்ததுன்னா ஐஆர் லைட் ரிஃப்ளெக்ட் ஆகிறது குறைவா இருக்கும். ஃபுல்லா ரிஃப்ளெக்ட் ஆகாம விடுமுன்னு சொல்லலாது, பட் குறைவா இருக்கும். அப்போ உங்களுக்கு நம்பர் குறைவா வரும். இது என்ன செய்யணும்னா ஒவ்வொரு பிளாக் சர்ஃபேஸ் கிட்ட மாதிரி இந்த வேல்யூஸ் மாறும். ஃபுல்லா 0 வருமெண்ட் இல்லை. அப்போ அதுக்கு என்ன செய்யணும்னா நீங்க காலிபரேட் பண்ணணும். அதே மாதிரி ஒயிட் சர்ஃபேஸுக்கு மேக்ஸிமம் நம்பர் தான் வருமெண்ட் இல்லை. மேக்ஸிமம் நம்பர் 1024 வருமெண்டா சில நேரத்தில் இது 900ல நின்றுடும். ஏன்னா இது ரிஃப்ளெக்ட் ஆகிறது இந்த டிஸ்டன்ஸை வச்சு மாறும். இது இந்த ஒயிட் சர்ஃபேஸோட ப்ராப்பர்ட்டிஸை வச்சு மாறும். இது நல்ல ஷைனிங்காக இருந்தால் கூட நம்பர்ஸ் காட்டும். அதே நேரத்தில் கொஞ்சம் ட்ரஃபாக இருந்ததுன்னா ரிஃப்ளெக்ட் ஆகி வழியில எல்லாம் போகிறதால உங்களுக்கு குறைய வேல்யூஸ் காட்டும். ஒவ்வொரு சர்ஃபேஸ் கிட்ட மாதிரி அதை நீங்கள் இந்த சென்சரை பிளேஸ் பண்ணுற டிஸ்டன்ஸ் கிட்ட மாதிரி இந்த நம்பர்ஸ் ரெண்டும் மாறும். இதில் எக்ஸாம்பிளுக்கு 900ம் 120ம் இருக்கு. சில நேரத்தில் என்ன செய்யணும்னா 700ம் 300ம் இருக்கும். இப்போ உங்களோட த்ரெஷ்ஹோல்ட்டை நீங்கள் 150ல செட் பண்ணீங்கன்னா என்ன செய்யும்? இதில் 300 காணும், அது ஒயிட் அண்ட் வச்சிடும். இப்போ பிரச்சனை வரும் தானே. அப்போ அதுக்கு தான் என்ன செய்யணும்னா நீங்கள் கேலிபிரேட் பண்ணுவாங்க. அப்படி ஏண்டா உங்களோட ரோபோட்டை ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக பிளாக் சர்ஃபேஸில் பிளேஸ் பண்ணிட்டு எல்லா 8 சென்சர் ரீடிங்கும் எடுக்கணும். 8 சென்சரும் ஒரே நம்பர் தான் தரமாட்டேன் இல்லை. சென்சரோட அலைன்மெண்ட் அதுகிட்ட மாதிரி சிலது சின்ன சின்ன டிஃப்ரென்ஸான நம்பர் தரும். அந்த நம்பரை நீங்கள் சேவ் பண்ணி வச்சிடணும். திருப்பி என்ன செய்யணும்? ஒயிட்ல கொண்டு ஃபுல்லாக ஒயிட் இருக்கிற அந்த உங்களோட ஸ்டார்டிங் பாக்ஸ் இருக்கு தானே. ஸ்டார்டிங் பாக்ஸ் ஒரு 25 சென்டிமீட்டர் பாக்ஸ் இருக்கு மட்டும் சொன்னேன். அதில் கொண்டே வச்சுட்டு ஒயிட் இதோட ரீடிங்ஸ் எடுக்கணும். அப்போ எடுத்தா என்ன செய்யும்? உங்களுக்கு ஒயிட் கேட்க 8 சென்சரும் அப்படி ரீடிங்ஸ் வரும். ஃபுல்லாக பிளாக் கேட்க 8 சென்சர்ஸும் அப்படி ரீடிங் வரும்னு தெரியும். அதை வச்சு கொண்டு ஒரு நீங்கள் மேத்தமெட்டிக்கல் என்ன செய்யலாம்? ரெண்டையும் கூட்டிட்டு 2ஆல் பிரிச்சிங்கன்னா த்ரெஷ்ஹோல்ட் செட் பண்ணலாம். ஒயிட் அண்டா இப்போ 100 900 இருக்குதுண்டா நீங்கள் 500 வந்து த்ரெஷ்ஹோல்டை செட் பண்ணி வச்சுக்கலாம். 500 கூடண்டா ஒயிட் அண்டும் 500 குறையண்டா பிளாக் அண்டும் எடுக்கும். சரிதானே? அப்போ இந்த கேலிபிரேஷன் வந்து கொஞ்சம் முக்கியம். இல்லாட்டி என்ன செய்யணும்? நீங்கள் மேனுவலாக கேலிபிரேட் பண்ணுறது பாசிபிள் இல்லை. உங்களுக்கு டைமும் வந்து குறைவாக இருக்கும். இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக இதை யூஸ் பண்ணி கேலிபிரேட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஏதாவது செய்யணும். ஓகே, இப்போ வந்து நான் 8 சென்சர்ஸ் இருக்கு மட்டும் சொன்னேன் தானே. 8 சென்சர்ஸ் இருக்க அந்த உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் சொன்ன சென்சர் இந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ்ல தான் பிளேஸ் ஆகிருக்கு. அப்போ உங்களோட 3 சென்டிமீட்டர் லைன் வந்து சென்டர்ல இருந்தா இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கும். ஒரு 4 சென்சர்ஸ் ஃபுல்லா ஒயிட்லையும் 4 சென்சர்ஸ் பிளாக்லையும் இருக்கும். இதை வச்சு கொண்டுதான் நீங்க லைன் ஃபாலோ பண்றதோ
ஜங்ஷன்ஸை டிடெக்ட் பண்றத பிளான் பண்ண போறீங்க. இதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட அல்கோரிதம் இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இந்த லைன் வந்து சென்டர்ல இருந்தா இந்த மாதிரி உங்களுக்கு ரீடிங்ஸ் வரும். அதே இது லைன் வந்து கொஞ்சம் ஆஃப் சென்டரா இருந்து ரைட்ல இருந்ததுன்னா ரைட் சைடா உங்களோட சென்சர் ரீடிங்ஸ் மூவ் ஆயிருக்கு. ஃபுல்லா ரைட்டா இருந்தா இன்னும் கூட தூரம் மூவ் ஆயிருக்கு. ஃபுல்லா லெஃப்டா இருந்தா ஃபுல்லா லெஃப்ட்டுக்கு மூவ் ஆயிருக்கு. அப்ப நீங்க இதுக்கு என்ன செய்யலாம்னா ஒரு வெயிட் போடலாம். இந்த சென்சர்ஸ் இதுக்கு வந்து 1, இதுக்கு வந்து 1, 3, 5, 7, அதே மாதிரி இதுக்கு -1, -3, -5, -7 போட்டிங்கன்னா அதை ஒவ்வொரு சென்சர் இது சைவரா இருந்தா சைவர் அளவு இருக்கணும், ஒன்றா இருந்தா ஒன்று அளவு இருக்கணும். இதுல -3, -1ஐயும் 1, 3, 3, 4 கூட்டினா 0 வரும் பொழுது கொஞ்சம் இஞ்சால சென்டர் மாறி இருந்ததுன்னா என்ன செய்யும்? நெகட்டிவ் சைட்ல -1 மட்டும் தான் இருக்கு, பாசிட்டிவ் சைட்ல 1, 3, 5 இருக்கு. என்ன செய்யும்? 8 என்ற வெளியே வரும். அப்ப பாசிட்டிவ் வெளியே வந்தா என்ன செய்யும்? உங்களோட லைன் ரைட் சைட்ல மூவ் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். இதுல பார்த்தா பாசிட்டிவ்ல பெரிய நம்பர் வருமே உங்களுக்கு. இதுல வந்து 1, 3, 5, 7, அப்ப உங்களுக்கு 9, 16 நம்பர் வரும். அப்ப இது ஆக பெரிய நம்பர். அப்ப நீங்க உங்களோட மோட்டர்ஸை வந்து கொஞ்சம் கூட ஸ்ட்ரென்த்தோட ட்ரை பண்ணி வலது பக்கமா திருப்பாங்க. சரிதானே? அப்ப இந்த மாதிரி நம்பர்ஸ் மேத்ஸை யூஸ் பண்ணி நீங்க உங்களோட மோட்டருக்குரிய கமாண்ட்ஸை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதானே? அப்ப இது வந்து லைன் ஃபாலோவிங்க்கு யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி ஜங்ஷன்ஸை டிடெக்ட் பண்ணணும்னா என்ன செய்யணும்? பிரபாவம் அதுக்கு முதல் உங்களோட இந்த லைன்ஸை வச்சுக்கொண்டு எப்படி உங்களோட ரோபோட் மூவ் பண்றேன்னு பார்ப்போம். 2 வீல்ஸும் இருக்குதானே? 2 வீல் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொன்னது. இப்போ இந்த 2 வீல்ஸை யூஸ் பண்ணி நாங்க ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கோம்னா லெஃப்ட் வீல் வந்து 100 ஸ்பீட்லையும் ரைட் வீல் வந்து 100 ஸ்பீட்லையும் ஃபுல் ஸ்பீட்லையும் ரன் ஆகி இருக்கும். ஸ்ட்ரைட்டா மேக்ஸிமம் ஸ்பீட்ல மூவ் ஆகும். அதே இது லெஃப்டோட ஸ்பீட் கொஞ்சம் குறைவா 60% ஸ்பீட்ல வச்சு ரைட் வந்து 100%லேயே வச்சுக்கோம்னா என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சைடுக்கு ட்ரிஃப்ட் ஆகும். என்ன? இந்த சைடா ட்ரிஃப்ட் ஆகும், லெஃப்ட் சைடா மூவ் ஆகும். அதே மாதிரி அதுக்கு மேல ரைட் சைட ஸ்பீடை குறைச்சிக்கணும்னா இப்படி ரைட்டா மூவ் ஆகும். இப்ப ஆப்போசிட் ரெண்டும் ஆப்போசிட் பேஸ்ல 80%ல வச்சுதான் நடக்கும். லினியரா ஒரு மூவ்மெண்ட்டும் இருக்காது, பட் ரொட்டேஷனலா இந்த சைடா ரொட்டேட் ஆகும் ஒரே இடத்துல நின்று ஒன்று. டூ வீல் மெக்கானிக்ஸ் வச்சுக்கொண்டு எங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா ஒரே இடத்துல கொண்டு வந்து ஃபுல் ரொட்டேஷன் செய்ய முடியும். இதே இது நீங்க உங்களுடைய வளமையை யூஸ் பண்ற இல்லாட்டி நீங்க வெஹிக்கிள்ஸ்ல பாக்குற கார்ல இருக்கிற மாதிரி 4 வீல் மெக்கானிசம் இருந்தா ஒரே இடத்துல மூவ் பண்ண முடியாம இருக்குமோ? இல்லை. ஏன்டா அது வந்து இந்த 2 வீலும் வந்து முன்னுக்கோ அல்லது பின்னுக்கு மட்டும் தான் மூவ் ஆகும். இந்த வீலை வச்சு டிரெக்ஷனை கொஞ்சமா ஷிஃப்ட் பண்ணலாம், பட் ஒரே இடத்துல இது வந்து ரொட்டேட் பண்ணிடலாம். கார் வந்து ஒரு கம்பேக்டான ஸ்பேஸுக்குள்ள மூவ் பண்ற மாதிரி டிசைன் பண்ணிடலாம். அது வந்து கூட வெயிட்டை கேரி பண்றதுக்கு டிசைன் பண்ணுது. பட் உங்களுக்கு இங்க வந்து டாஸ்க் வந்து அது இல்லை. உங்களோட டாஸ்க்கு கேட்ட மாதிரி நீங்க உங்களோட போட்டை வந்து மாற்றி டிசைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு நான் சஜஸ்ட் பண்றது இப்படி ஒரு 2 வீல் மெக்கானிசம் கேஸ்டர் வீலோட. பட் அதுக்காக நீங்க அப்படிதான் செய்ய மாட்டீங்க. 4 வீல்ஸுக்கும் செய்யலாம். ஓகே, உங்களோட 4 வீல்ஸ்லையும் செய்யலாம், அது உங்களோட விருப்பம். சரிதானே? அப்ப உங்களுக்கு இந்த லைனும் ஃபாலோ பண்றதுக்கு சிம்பிளா ஒரு மெத்தட் எப்படி இருக்குமாண்டா, நீங்க வந்து லெஃப்ட் மோட்டருக்கும் ரைட் மோட்டருக்கும் என்ன கமாண்ட் கொடுக்கணும்? பேஸா ஸ்பீட் இருக்கும், வளமையா ஒரு 50% ஸ்பீட்ல வச்சுக்கீங்கன்னா ஒரு எரருமே இல்லாட்டி 0-0 ரெண்டுமே 50%ல ஸ்பீட்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல ஒரு கொஞ்சம் ரைட் சைட்ல ரோபோட் மூவ் ஆயிட்டாண்டா உங்களுக்கு பாசிட்டிவா ஒரு எரர் வந்துட்டு வைங்கோ 1 சென்டிமீட்டர். அந்த 1 அந்த எரர் கழிச்சிங்களா உங்களுக்கு லெஃப்ட் ஸ்பீட் வந்து குறையும், ரைட் ஸ்பீட் வந்து கூடும். அப்ப என்ன செய்யும்? லெஃப்ட் சைடா டேர்ன் ஆகும், டேர்ன் ஆகி திருப்பி லைனுக்கு அட்ஜஸ்ட் ஆகும். இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட் வச்சுக்கொண்டு ரிட்டர்ன் 0 வரைக்கும் ஸ்ட்ரைட்டா போற மாதிரியும் கொஞ்சம் ஆஃப் ஆகி இப்போ லைனுக்கு திரும்ப வண்டி வந்ததுண்டா நீங்க இந்த எரரை வச்சுக்கொண்டு 2 மோட்டரோட ஸ்பீடையும் கண்ட்ரோல் பண்ணி திருப்பி
சென்டருக்கு வந்து மூவ் ஆகலாம். சரிதானே? இதுக்கு வந்து ஆஹ், உங்களுக்கு பிஐடி என்ற ஒரு கண்ட்ரோல் லூப் இருக்கு. உங்களுக்கு அதுல அது வந்து கட்டாயம் பிஐடி யூஸ் பண்ணணும் மட்டும் இல்லை, பட் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்க அதை தேடி பாருங்க. ஓகே, ஓகே. ஒருக்கா இது ஒருக்கா கவனிங்க. உங்களுக்கு சொன்ன அந்த 8 சென்சஸ் இருக்கு. இந்த எக்ஸாம்பிள் உங்களோட ரோபோட் இப்படி மூவ் ஆயிட்டு இருக்கீங்க, இப்படி ஒவ்வொரு ஜங்ஷன்ஸும் வரைக்க ரீடிங்ஸ் என்ன மாதிரி மாறும் இதுல போட்டுருக்கேன். இந்த ஒருக்கா ராஜேந்திரன் பாருங்க. வாரன் பொறுங்கவ இதுல ஒரு தரம் ட்ரோ பண்ண வேண்டாம். விவோ 1929 நீ ட்ரோ பண்ணீங்கன்னா லீவ் ஆக்கி விடுறேன்னு. ஓகே ராஜேந்திரன் நீங்க ஓகே, ஓகே. சரி. ஒருக்கா இதுல இருக்கிற இந்த நம்பரோட பேட்டர்ன்ஸ் ஒருக்கா பாருங்க. ஹலோ. ஓகே, இப்போ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல வந்து ஒரு லெஃப்ட் டர்ன் மட்டும் இருக்குதுன்னா உங்க ரோபோட் மூவ் ஆயிட்டு போவீங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சென்டர்ல இருக்கிற 4 சென்சர்ஸ் தான் உங்களுக்கு ஆக்டிவா இருந்திருக்கும். 111ல மற்றொன்று 0வா இருந்திருக்கும். இந்த இடத்துல இருக்கீங்க. இதே இது இந்த இடத்துக்கு உங்களோட சென்சர் போய் அலைன் ஆயினோட என்ன நடக்கும்னா உங்களோட சென்சர் ரீடிங்ஸ் வந்து மாறும். முதல் 4 சென்சர்ஸ் வந்து 1ல இருந்தது, இப்போ 8 சென்சர்ஸ் வந்து ஒயிட்டை டிடெக்ட் பண்ணும், 6 சென்சர்ஸ் வந்து ஒயிட்டை டிடெக்ட் பண்ணும். அப்ப நீங்க இந்த சென்சர்ஸோட பேட்டர்னை வச்சு இதோட லெஃப்ட் டேர்ன்ன்றதை டிடெக்ட் பண்ணலாம். அதுவே ரைட் டேர்ன் இருந்தா ரைட்ல இருக்கிற 6 சென்சர்ஸ் உங்களுக்கு 1 ரீடிங் கொடுக்கும். அதே மாதிரி இப்போ ஒரு டி ஜங்ஷன் இல்லாட்டி cross ஜங்ஷன் வந்துட்டுதான்னா உங்களுக்கு இதுல பாருங்க எல்லா சென்சர்ஸுமே ஒயிட்ல இருக்கும். ஆனா இது ரெண்டையும் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது? அதுக்கு என்ன செய்யலாம்னா நீங்க இந்த இடத்துல போனோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்துட்டா இன்னொரு 2 சென்டிமீட்டர் முன்னுக்கு மூவ் ஆனீங்கன்னா ஒரு 3 சென்டிமீட்டர் முன்னுக்கு மூவ் ஆனா இந்த சென்சர் தாண்டி இந்த இடத்துக்கு போயிடும். டி ஜங்ஷன் என்ன நடக்கும்? இந்த எல்லா சென்சர்ஸும் திருப்பி உங்களுக்கு இதுல 0 ரீடிங் கொடுக்கும். ஆனா cross ஜங்ஷனா இருந்தா உங்களுக்கு நடுவில் இருக்கிற 4 சென்சர்ஸ் வந்து திருப்பி 1 ரீடிங் கொடுக்கும். அதை வச்சுக்கொண்டு நீங்க டி ஜங்ஷன் cross ஜங்ஷனை டிவியேட் பண்ணலாம். இப்போ டெட் எண்டுக்கு வந்து இந்த இடத்துல 4 சென்சர்ஸ் வந்து இதை தாண்டினோன்னா ஃபுல்லா 0 ஆயிடும். அப்ப அதே மாதிரி இந்த லெஃப்ட் பிளஸ் ரைட் இருக்கிறது அதுக்கும் இதுல யூஸ் பண்ண மாதிரி ஒரு மெக்கானிசத்தை யூஸ் பண்ணி தான் நீங்க இந்த லெஃப்ட் இல்லாட்டி லெஃப்ட் பிளஸ் ஸ்ட்ரைட்டோன்றதை கண்டுபிடிக்கலாம். அப்ப இந்த இதுல ஒரு ரீடிங் எடுத்து திருப்பி கொஞ்சம் தூரம் மூவ் ஆன பிறகு ரீடிங் எடுக்கிறது. இப்போ இந்த கண்டிஷன்ஸை வச்சுக்கொண்டு நீங்க என்னென்ன ஜங்ஷன்ஸ் இருக்குதுன்றதை கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு பேசிக் லைன் குள்ள எங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்கணும். அதே நேரத்தில் இந்த மாதிரி ஜங்ஷன்ஸ் வரைக்க இந்த பேட்டர்ன்ஸை செக் பண்ணி உங்களோட ஜங்ஷன்ஸை கண்டுபிடிக்கிற மாதிரி உங்களோட அல்கோரிதத்தை நீங்க டெவலப் பண்ணணும். சரிதானே? அப்ப இப்ப உங்களுக்கு வந்து இந்த ஜங்ஷன்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறது செஞ்சிட்டீங்க. அப்ப உங்களோட ரோபோட் வந்து மூவ் ஆகிக்க ஒவ்வொரு மேஸ்ல வர அந்த ஒவ்வொரு ஜங்ஷன்ஸையும் டிடெக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த டிடெக்ட் பண்ணதை மட்டும் வச்சுக்கொண்டு உங்களை மேக்ஸை சால்வ் பண்ண முடியுமோ? இல்லை. அப்போ இந்த டிடெக்ஷனை ஜங்ஷன்ஸை டிடெக்ட் பண்ணிக்கிறதா அந்த ஜங்ஷன்ல என்ன செய்யணும்ன்றத ஒரு டிசிஷன்ஸ் எடுக்கணும். அதுக்கு வந்து சிம்பிளான இன்னொரு மெத்தட் இருக்குதுண்டா ஆல்வேஸ் லெஃப்ட்ன்றதை ப்ரூவ் பண்ணலாம். இப்போ என்ன செய்யணும்டா ரோபோட் வந்து போகும்போது ஒரு ஜங்ஷன் இருக்கு. இந்த ஜங்ஷன் கேட்க அதுல அந்த ஜங்ஷன்ல லெஃப்ட் போகக்கூடிய மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குதுண்டா. இப்போ இப்படி ஒரு ஜங்ஷன் இருக்குதுண்டா லெஃப்ட் போக முடியுமான்னு செக் பண்ணணும். எக்ஸாம்பிள் இந்த இப்படி ஒரு டி ஜங்ஷன் இருக்கு, உங்களோட ரோபோட் வந்து இந்த டிரெக்ஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. இப்படி மூவ் ஆயிட்டு இருக்க இந்த ஜங்ஷன் விதைக்க லெஃப்ட் போகக்கூடிய மாதிரி இருந்தா எப்பவுமே லெஃப்ட் போயிடணும். இப்படி லெஃப்ட் இல்லைன்றா மட்டும்தான் அதுக்கு அடுத்த ஆப்ஷனை யோசிக்கணும். சரிதானே? இப்ப இதுல போக லெஃப்ட் இருக்குது, அப்ப லெஃப்ட் மூவ் ஆயிடும். திருப்பி வரும்போது இப்படி வருது. இப்ப இங்க இருந்து வரைக்க இந்த டிரெக்ஷன்ல வரைக்கும் இதுக்கு லெஃப்ட் இது
அது இருக்குது. அப்ப அந்த ட்ரெஸ்ஸில் மூவ் ஆகும். இப்ப இந்த இடத்துல போனா என்ன நடக்கும்? லெஃப்ட் இல்ல. அப்ப அடுத்தது ஸ்ட்ரைட்டுக்கு போ ட்ரை பண்ணும். ஸ்ட்ரைட்டும் இல்ல. திருப்பி ரைட் இருக்கான்னு பார்க்கும். ரைட்டும் இல்ல. இல்லைன்னா திருப்பி யூ டர்ன் பண்ணி இங்க வரணும். இதுல வரைக்கும் திருப்பி லெஃப்ட் இல்ல, ஸ்ட்ரைட் இருக்குது. அப்ப ஸ்ட்ரைட்டுக்கு போகணும். அப்போ ஆல்வேஸ் லெஃப்ட் அந்த ரூல ரன் ரன் பண்ணாலே உங்களால சிம்பிளா மேக்ஸ் சால்வ் பண்ண முடியும். அதான் அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அது என்னன்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிதானே? அப்ப நீங்க ஜங்ஷன்ஸ்ல போவேக்கு என்ன செய்யணும்னா ஒவ்வொரு 30 சென்டிமீட்டருக்கும் வர ஜங்ஷன்ஸையும் அதுக்கு உங்களோட டிசிஷன் என்னன்றதையும் உங்களோட ஒரு மெமரியில ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். சிம்பிளா இப்படி ஒரு லெட்டர்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். இது ஸ்ட்ரைட் 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 ஸ்ட்ரைட், திருப்பி யூ டர்ன் பண்ணா பேக்வேர்ட்ஸ், திருப்பி லெஃப்ட் ரைட் அப்படின்ட்டு ஒரு டிசிஷன்ஸையும் நீங்க ஒரு லைனா ஒரு அறையா ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். சரிதானே? இப்போ ஒவ்வொரு லிட்டருக்கும் ஒரு மீனிங் இருக்கு. ஸ்ட்ரைட்டா போயிருக்கா, ரைட் எடுத்திருக்கா, இல்லாட்டி யூ டர்ன் வச்சிருக்கான்றது ஒரு மீனிங் இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கார்டின வீடியோல பாருங்க, ஒவ்வொரு யூ டர்ன்ஸும் வந்து அன்னெசரி. அது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லென்த் எக்ஸ்ட்ரா டைமை கொண்டு போகும். அதுக்காக நாங்கள் என்ன செய்யணும்னா அந்த யூ டர்ன்ஸை மட்டும் மார்க் பண்ணி அதை எல்லாமே செய்யறதுக்கு என்ன செய்யணும்னு பார்க்கலாம். அது பிறகு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இது ஒரு இந்த உங்களுக்கு எக்ஸாம்பிள்ல அந்த மேஸ் இப்படி இருக்குதுன்னா உங்களோட ரோபோட் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் இது, உங்களோட கோல் வந்து எண்ட் பாயிண்ட் இது. நான் சொன்னேன் ஆல்வேஸ் லெஃப்ட் அந்த ரூலை யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு ஜங்ஷன் வரும் வரைக்கும் ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருக்குது. இந்த ஜங்ஷன் வந்தா இதுல என்ன செய்யணும்? லெஃப்ட் இருக்கான்னு செக் பண்ணணும். இல்ல, அப்ப அதுக்கு அடுத்தது ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் இருக்கு. அப்ப ஸ்ட்ரைட்டா மூவ் ஆகுது. இதுலயும் பார்த்தா லெஃப்ட் இல்ல, ஸ்ட்ரைட்டா மூவ் ஆகணும். இங்க பார்த்தா லெஃப்ட் இல்ல, ஒன் மினிட். ஓகே, அப்ப இதுல போனீங்கன்னா இதுல லெஃப்ட் இருக்கான்னு செக் பண்ணணும். லெஃப்ட் இல்ல, ஸ்ட்ரைட் இல்ல, அதுக்கு அடுத்தது ரைட் அதுவும் இல்லை. இப்போ 3 ஆப்ஷனும் இல்லைன்றா தான் யூ டர்ன் பண்ணணும். யூ டர்ன் போட்டு இங்கே வரைக்கும் இப்ப இந்த ரோபோட்டுக்கு லெஃப்ட் வந்து இந்த சைட். இப்ப இந்த சைட்ல இருந்து பாருங்க. இப்ப இப்படி வரைக்கும் லெஃப்ட் எது இந்த சைட் இருக்குது. அப்ப இந்த சைட் மூவ் ஆகணும். அப்படியே போனீங்களா இந்த மாதிரி ஒரு ஃப்ளோவை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஆனா இதுல பாருங்க தேவையில்லாம இதுல போன பாத்துலயே போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வர வேண்டி இருக்கு. இந்த 60 சென்டிமீட்டரும் நாங்க தேவையில்லாம 2 தடவை மூவ் பண்றோம். அப்ப உங்களோட ரோபோட் வந்து கிட்டத்தட்ட இப்படியான ஒரு பாத்துல தான் மூவ் ஆயிட்டு இருக்க போகுது. இதுலயும் வந்து திருப்பி ஒரு 60 சென்டிமீட்டர் தேவையில்லாம மூவ் பண்றோம். இது வந்து எக்ஸ்ட்ரா டைம். சரிதானே? அதை ஆப்டிமைஸ் பண்றதுக்கு என்ன செய்யலாம்டா, எப்போதுமே ஒரு ரிவர்ஸ் இருக்குதுண்டா இந்த ரிவர்ஸுக்கு முன்னுக்கு வர இந்த ஸ்ட்ரைட் ஹேண்ட் டிசிஷனையும் திருப்பி இங்கேருந்து வர இந்த லெஃப்ட் ஹேண்ட் டிசிஷனையும் இந்த பேக்வர்ட் ஹேண்ட் டிசிஷனையும் சேர்த்து இதுல வந்து ஸ்ட்ரைட் இருந்தாலும் ஒரு ரைட் ஹேண்ட் டிசிஷன் எடுக்க வைக்கலாம். அப்ப முதல் வச்ச இந்த கம்பினேஷன்ல இருந்து இந்த 3 டிசிஷனையும் ரிமூவ் பண்ணி விடுறது. அதுக்கு தான் என்ன செய்யணும்னா லெஃப்ட் பேக்வேர்ட்ஸ் ரைட், அதாவது லெஃப்ட் யூ டர்னும் ஒரு ரைட்டும் இருந்தா அதை நாங்க இப்படி ஒரு டேர்னுக்கு மாற்றலாம். திருப்பி ஸ்ட்ரைட்டும் பேக்வேர்ட்ஸும் லெஃப்ட்டும் இருந்ததுன்னா நான் இப்போ உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி இந்த இதில் வந்து ஸ்ட்ரைட்டும் பேக்வேர்ட்ஸும் லெஃப்ட்டும் அப்படி இருந்ததுன்னா அதை ரைட் அண்ட் ஒரு கமாண்டுக்கு மாற்றி விடலாம். ஓகே, இந்த மூன்றும் வந்து இதுல வந்து ரைட் அண்ட் ஒரு கமாண்ட்ல மூவ் ஆகும். சரிதானே? இந்த இடங்கள்ல வந்து கொஞ்சம் வித்தியாசம். அப்ப இந்த மாதிரி லெட்டர்ஸை வந்து இப்படி சிம்பிளா மாத்தினோம்டா அதை வந்து என்ன செய்யலாம், அப்படி சிம்பிளிஃபை பண்ணி கடைசியா இப்படி ஒரு காம்பினேஷன் இல்லாத மாதிரி பேக்வேர்ட்ஸ் அண்ட் காம்பினேஷனே இல்லாத மாதிரி வந்ததுண்டா நாங்க என்ன செய்யலாம், நேர போய் இதுல நாங்க இந்த எக்ஸ்ட்ரா டர்ன் தேவையில்லை, ரைட்டுக்கு மூவ் பண்ணலாம். இதுல லெஃப்ட் இங்கே போய் இந்த எக்ஸ்ட்ரா டர்ன் இல்லாம போய் ஸ்ட்ரைட்டா மூவ் ஆயிடும். அப்ப இது வந்து முதல் போனதை விட்டு ஆப்டிமைஸ்டான பாத். அப்படின்னா 3 டெட்டன்ஸை வந்து நாங்க ரிமூவ் பண்றோம். 10 எக்ஸ்ட்ரா லைன்ஸை வந்து அப்ப இதுல வந்து 1 2 3 இது திருப்பி ரிட்டர்ன் ஆகும். அதே மாதிரி 4 5 5 லைன்ஸ்லயும் வந்து 2 தரம் போகணும். அக்கா போகணும், அக்கா வரணும். இப்ப 10 லைன்ஸ் வந்து குறைஞ்சிடும். இப்ப முதல் 34 லைன்ஸ்ல மூவ் ஆனது இப்ப 24 லைனுக்கு குறைஞ்சிட்டு. இப்ப உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எவ்வளவு கண்டு கிட்டத்தட்ட
30% கிட்ட இந்த இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அப்ப இது வந்து ஒப்டிமைஸ்டான வே. உங்களோட ரோபோட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்னா இந்த மாதிரி ஆல்வேஸ் லெஃப்டை வச்சு சால்வ் பண்ணணும். அது சால்வ் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நீங்க இந்த ஒப்டிமைஸ்டான இந்த பாத்துக்கு போகலாம். ரோபோட் வந்து எண்டக்கே போகுது இல்லைன்னா நீங்க இதுல மெனக்கிட்ட பிரியோசனம் இருக்கோ இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு மெத்தட்ல கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணணும். அது சரி அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா இது ஒர்க் பண்ணி முடிக்குமென்று உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்ததுன்னா நீங்க இந்த மெத்தடுக்கு போகலாம். சரிதானே? இது வந்து உங்களுக்கு சிம்பிளா இந்த மேஸை சால்வ் பண்றதுக்கு சொல்லியிருக்கு. இப்போ இதே மாதிரி அல்கோரிதம்ஸ் தான் உங்களோட கூகுள் மேப்ஸ் அதுல வந்து லார்ஜ் ஸ்கேல்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதுல வந்து இன்னும் வேற ஒப்டிமைஸ்டான அல்கோரிதம்ஸ் இருக்கு. உங்களுக்கு சிம்பிளான ஒரு அல்கோரிதம் தான் இது. ஆல்வேஸ் லெஃப்டை வச்சுக்கொண்டு பிறகு அதுல எடுத்த டிசிஷனை வச்சுக்கொண்டு இங்க தேவையில்லாத பார்ட்ஸை ரிமூவ் பண்றது. ஓகே, இப்ப இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இது வந்து 24 ஸ்கொயர்ல மூவ் பண்றது. ஆனா பாருங்க இதுல அதோட பெட்டரான ஒரு பாத்தும் இருக்குது. அதுக்கு வந்து நீங்க என்ன செய்யணும்னா இந்த ரெண்டு பாத்துலயும் போயிருந்தா தான் இந்த மேப்பை கிரியேட் பண்ணி நீங்க இந்த இன்னும் ஒப்டிமைஸ்டான பாத்துல போடலாம். ஆனா அதுக்கு என்ன செய்யணும்னா நீங்க இப்படி ஒரு மேப் ஒன்று கிரியேட் பண்ணி அதுல இந்த லைன்ஸ் எல்லாத்தையும் மார்க் பண்ணி ஒரு ரோபோட் ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா அது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் அப்படியே நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணல. பட் அப்படி ஒரு மெத்தட்டும் இருக்கான்னு சொல்றேன். பட் நீங்க அதெல்லாம் கட்டாயம் செய்ய முடியல. உங்களுக்கு எந்த ஃபினிஷ் பண்றது தான் ஃபர்ஸ்ட் டாக். அதை முடிச்சிட்டீங்கன்னாலே பெரிய விஷயம். அதுக்கு பிறகுதான் நீங்க இதுக்கு மூவ் ஆகணும். இதுவும் உங்களுக்கு ஃபுல்லா ஸ்பெசிஃபைட் ஆயிட்டது எல்லாம் ஒர்க் ஆகாமல தான் நீங்க இந்த மேப்பிங் மெத்தடுக்கு போக வேண்டியிருக்கு. சரிதானே? ஓகே, அப்ப உங்களுக்கு டாப் லெவல் ஸ்கிரிப்ட் எப்படி இருக்குமாண்டா ஃபர்ஸ்ட் வெக்டர் சென்சரை ரீட் பண்ணணும். ரீட் பண்ணிட்டு அது ஒரு ஜங்ஷன்ல போயிட்டா இல்லையான்னு செக் பண்ணணும். இல்ல ஜங்ஷன் இல்லைன்னா உங்களோட லைன் ஃபாலோவிங்கே பண்ணிட்டு இருக்கு. இல்ல ஜங்ஷன் இருக்குதுன்னா என்ன செய்யணும்? லெஃப்ட் ஆர் ரைட்டா இல்லாட்டி ஸ்ட்ரைட்டான்றது டிசிஷன்ஸ் வந்து எடுக்கணும். எடுத்து அதை மெமரியில ஸ்டோர் பண்ணிட்டு உங்களோட மோட்டார்ஸை ட்ரை பண்ணிட்டு திருப்பி ஸ்டார்டிங்ல இருந்து செய்யணும். இதை வந்து ஒரு செகண்ட் 1000 தடவை கூட மைக்ரோ கண்ட்ரோலர் லூப்ல செஞ்சுட்டு இருக்கும்போது என்ன செய்யும்? உங்களோட லைன் ஃபாலோவிங் சரியா ஒர்க் பண்ணும். உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஆடினோ கோட் வந்து இப்படிதான் இருக்கும்போது இது ஒரு ஃபங்க்ஷன் சென்சஸ் ரீட் பண்றது. இதுல அனலாக் ரீடிங்ஸ் எடுப்பீங்க. ஜங்ஷன் இருந்ததுன்னா என்ன செய்வீங்க? மோட்டார்ஸை ஸ்டாப் பண்ணிட்டு உங்களோட டிசிஷன்ஸ் எடுத்து அதை சேவ் பண்ணிட்டு உங்களோட மோட்டருக்குரிய லெஃப்டா ரைட்டான்ற டர்ன் பண்ற கமாண்டை கொடுப்பீங்க. அப்படி இல்லை நான் ஜங்ஷன் கோட் நீங்க இல்லைன்னா என்ன செய்வீங்க? தருவீங்களா? லைனை வந்து ஃபாலோ பண்றது. கோட் வந்து நாங்க ப்ரொவைட் பண்ண மாட்டோம். உங்களுக்கு ஐடியா மட்டும் தான் சொல்லியிருக்கு. இதை வச்சுக்கொண்டு நீங்க தான் கோட்டை வந்து ஜென்ரேட் பண்ணணும். இல்லாட்டி கோட்டை வந்து நீங்க உங்களோட ஐடியா கிட்ட மாதிரி கிரியேட் பண்ணணும். இது வந்து பேசிக் ஐடியா அப்படிதான் நீங்க செய்யணும் மட்டும் இல்லை. உங்களோட ஓன் ஐடியாவையும் செய்யலாம். பட் சிம்பிளா உங்களுக்கு இப்படிதான் ஐடியா இருக்குன்னு சொல்லியிருக்கு. அடுத்தது வந்து இப்ப உங்களோட கம்பெடிஷன்ல வின் பண்றதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க இந்த விஷயங்களை கவனத்துல கொள்றீங்கன்னா பெட்டர். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா உங்களோட மோட்டர்ஸை வந்து கேலிபிரேட் உங்களோட சென்சர்ஸை வந்து கேலிபிரேட் பண்ணணும்னு சொன்னான். ஒரு மெயின் திங் அதுதான் நிறைய பேர் ஃபெயில் ஆகிற விஷயம். உங்களோட கேலிபிரேஷன் அப்படி செய்யணும் மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சிம்பிளா. அப்படிதான் செய்யணும். இல்லை உங்களுக்கு எந்த மெத்தட் பெட்டராக உங்களுக்கு நீங்க நினைக்கலாம் அந்த மெத்தட்ல செய்யலாம். பட் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மெத்தட் சொல்லியிருந்தான். மற்றது வந்து நீங்க ஃபாஸ்டா தான் போகணும்னு இல்லை. ஃபாஸ்டா போவே சில இதுல லைன்ஸை விட்டு வெளியில போய் கிராஷ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சில நேரத்துல ஸ்லோவா போறது ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிடும். ஃபாஸ்டா நல்லா சால்வ் பண்ணிட்டு இடையில லைன்ல கிராஷ் ஆயிட்டாண்டா ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணதுக்கு தான் பாயிண்ட்ஸ் கூட. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்றது தான் உங்களோட டார்கெட்டா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் உங்களோட ஸ்பீடை கூட்டணும். மற்றது நீங்க ரோபோட்டை பில்ட் பண்ணி கொண்டு போய் வைக்க டெஸ்ட் பண்ணிக்க வந்து எல்லாத்தையும் ஒரே நேரத்துல மாத்தி மாத்தி செக் பண்ணக்கூடாது. ஒரு விஷயம் பிரச்சனை இருக்குன்னா அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு டெஸ்ட் பண்ணணும். அது ஓகேன்ற அப்புறம் தான் அடுத்ததுக்கு போகணும். மற்றது இதெல்லாம் நீங்க டாக்குமெண்ட் பண்ணி வச்சா தான் என்னென்ன பிரச்சனைக்கு என்னென்ன செஞ்சான்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். எல்லாத்தையும் உங்களுக்கு டிபெக்ட் பண்றது கஷ்டமா இருக்கு. அடுத்தது சென்சர் ஹைட்டை பற்றி சொன்னான் அப்படி இருக்கணும். பேட்டரிஸ் வந்து நீங்க செக் பண்ணணும். ஃபுல்லா டிஸ்சார்ஜ் பண்ண உங்களுக்கு பேட்டரி வந்து சார்ஜ் இறங்கிட்டா அப்புறம் அதை சார்ஜ் பண்றது கஷ்டம். லித்தியம் மைன் பேட்டரிஸ் லித்தியம் பாலிமர் பேட்டரிஸ் வந்து குறிப்பிட்ட வோல்டேஜை மெயின்டைன் பண்ணாதே பேட்டரி ஸ்பாயில் ஆயிடும். அதே நீங்க அதை அடிக்கடி கன்சிடர் பண்ணணும். மற்றது நீங்க ஏற்கனவே இப்போ வந்து நீங்க டூல்ஸை வச்சு கூட கோட்டை ஜென்ரேட் பண்ணலாம். பட் உங்களுக்கு அந்த கோட் விளங்கி இல்லைன்னா உங்களால் அதை டிபெக்ட் பண்ண முடியாது. அதுல என்ன பிரச்சனை இருக்கான்னு கண்டுபிடிச்சு உங்களோட கோட்டை பெட்டரா ட்ரை பண்ண முடியாது.
நீங்க ஜென்ரேட் பண்றது பிரச்சனை இல்லை, பட் அதுல ஒவ்வொரு லைன்ஸும் என்னத்துக்கு இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்னா ஒரு பிரயோசனம் இல்லை, உங்களோட ரோபோட்டை ரன் பண்ண வைக்கிறதே கஷ்டம். நிறைய இந்த கம்பெடிஷன்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்க ஒன்றையும் லேர்ன் பண்ண மாட்டீங்க. இப்போ நீங்க ஜென்ரேட் பண்றது பிரச்சனை இல்லை, பட் எல்லாத்தையுமே அந்த ஜென்ரேட் பண்ணி வரல இருக்க ஒவ்வொரு லைனும் உங்களுக்கு விளங்கி இருக்கு. அதுக்கு ஃபுல்லா ரீட் பண்ணி அது என்ன மீனிங்ன்றது மாதிரி கேட்டு ஃபுல்லா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கணும். மற்றது உங்களுக்கு வந்து 5 ட்ரையல்ஸ் வந்து 10 மினிட்ஸுக்குள்ள உங்களோட 5 ட்ரையல்ஸை யூஸ் பண்ணலாம். அப்போ ஸ்டார்டிங்ல வச்சுட்டு நீங்க பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அதை இடையில டெர்மினேட் பண்ணிக்கலாம்டா உங்களோட ஒரு ட்ரையல் முடிஞ்சிடும். மற்றது உங்களோட 5 ட்ரையல்ஸ் வந்து 10 மினிட்ஸுக்குள்ள நீங்க செஞ்சு முடிக்கணும். அதான் மெயினான ரூல்ஸ். இப்போ உங்களுக்கு எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாம். இப்போ நான்